வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நமது நிதானமும் தியாகமும் கொண்ட மிதுன ராசி நண்பர்களே, இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையது. ஒரு வருட காலமாக குரு பெயர்ச்சியில் மிதுனத்தில் உங்கள் ராசியில் அமர்ந்து ரொம்ப போராட்டம் 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 அப்படிங்கிற வேதனையில இருந்து மீண்டு இப்ப வரக்கூடிய ஆண்டு ஸ்ரீ பராபவ வருடம் உங்களுக்கு அமையுது. இந்த ஆண்டு சித்திரை முதல் பங்குனி வரையிலே அட்டகாசமான ஆண்டாக அமையும். வேதனை, விரய செலவுகள், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நம்பி ஏமாற்றம் அடைந்து பொருளாதாரத்தில் வேதனைப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இந்த ஆண்டு குரு 2ஆம் இடத்துக்கு கடகராசியில் போய் அமர்ந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகள் பலவிதமாக நடக்க போக வாய்ப்பு இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க காலையில ஸ்கூலுக்கு போனா சாயங்காலம் 4 மணிக்கு எப்ப பெல் அடிப்பாங்க, பெல் அடிச்சா எவ்வளவு சந்தோஷத்துல போவாங்கன்னு ரெடி பண்ணி பேக்கோட வச்சுட்டு பெல் அடிச்சோன்னா அடுத்த ஜூட் ஓடி வராங்களோ, அது போல இப்ப உங்களுக்கு வைகாசி 18 ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி உங்க ராசியில இருந்து கடகத்துக்கு போகும்போது ஜூட் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து மகிழ்ச்சியா குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய நாள் சீக்கிரம் வரப்போகுது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொருள் எடுக்க தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்லயே நிறுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு வரக்கூடிய பெரியவங்களோட சொத்து வரணும், ஆனா நிலுவையிலேயே நின்றுட்டு இருக்கு, வரவும் இல்லாம வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றம் அடைஞ்சு போயிட்டு இருந்த இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பெரியவங்களோட சொத்து உங்க பேருக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒரு வருட காலமாக பிரிந்து இருந்தவர்கள் ரொம்ப, அதாவது மனசளவு பாசம் இருக்கும், ஆனா ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள்ல மனசு வேதனைப்பட்டு வார்த்தையினால் பிரிஞ்சவங்க தான் இப்ப வந்து அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாம பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ஒத்துமை இந்த ஆண்டு வந்து சேர்ந்து இணைஞ்சி மகிழ்ச்சியோட இருப்பீங்க. குழந்தைகள் மிதுன ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல குரு ராசியில உட்காந்து அழுத்தும் போது, ஏன்னா எந்த ராசியா இருந்தாலும் குரு உட்கார்ற இடம் வந்து நம்மளுக்கு பலன் வந்து குறைவாக இருக்கும். இது வந்து முன்னையே நான் வீடியோல போட்டிருக்கேன். இப்ப அது போல அந்த குரு உட்காரும் போது மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். அப்ப மிதுன ராசிக்காரர்கள் வந்து கல்வி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களோ இல்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கோ மார்க் வந்து குறைய ஆரம்பிக்கும். மந்தத்தன்மை, அந்த படிப்பு ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். இப்ப இந்த ஆண்டு படிக்கக்கூடிய வளர்ச்சி வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஆற்றல், அறிவுத்திறன், மறதி இல்லாம தெளிவா இருப்பீங்க. கெட்டிக்காரத்தனமாக வெற்றி அடைவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. குரு பகவான் இத்தனை நாள் நமக்கு நன்மையா அப்படின்னு கேட்டா கஷ்டத்தை கொடுத்த அதே குரு இப்ப 2ஆம் இடத்துல கடகராசியில குரு உக்காந்து உச்சம் பெற்று இருக்கும்போது கல்வியினால் யோக பலன் முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பஸ்தானத்துல குரு உக்காடுறதுனால குழந்தை பேர் இல்லாதவங்க மிதுன ராசி
இருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியம் என்ன வைத்தியம் பண்ணாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பேரு உண்டாகும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப இப்ப வந்து குரு உங்களுக்கு குடும்பஸ்தானத்திலேயே உச்சம் பெற்று இருக்கும்போது நீங்க எத்தனை நாள் செஞ்சுட்டு வந்த வைத்தியம் உங்களுக்கு நிறைவேறலைன்னாலும் இப்ப நீங்க போய் செக்கப்புக்குன்னு போய் பார்க்கும்போதே உங்களுக்கு சிறிதளவு வைத்தியத்திலேயே குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிறைவேறும். திருமணம் தடை இருக்கிறவங்க, குரு பார்வை இல்லாம திருமணம் தடை ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆண்டு குரு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல உட்காரும்போதும் குடும்பம் விருத்தியாகும். மனைவி வந்தாதான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி வந்தாதான் புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியம் வந்தால் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்குள்ள இருக்கும். அதனால இப்ப இந்த ஆண்டு வந்து சிறப்பாக இருக்கும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண மட்டும் இல்லாம மெயினாக அவிநாசி, அதாவது சேலம் டு கோயம்புத்தூர் போகிற வழி அவிநாசி சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால், அவினேஸ்வரர் பகவானை வணங்கிட்டு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கை குடும்பத்துல இத்தனை நாள் இருந்தக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நன்மை உண்டாகும். கண்திஷ்டி ஓமல் எல்லாமே இருந்தது, தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம் இதெல்லாம் இருந்து ரொம்ப குழப்பவாதியாவே இருந்துகிட்டு இருந்த உங்களுக்கு இப்ப தெளிவான நேரம் அமையிறது. அதனால தெய்வ வழிபாடு முக்கியமான ஒண்ணு. சிவன் கோயில் பிரதோஷத்துக்கெல்லாம் இந்த வருடம் கலந்து கொள்ளுங்க. அந்த பிரதோஷத்துக்கு கலந்துக்கும் போது மெயினாக வில்வ இலை கொடுங்க, திருமஞ்சனம் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம் நந்தீஸ்வரருக்கு கொடுங்க, பால் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. எந்த தெய்வத்துக்கா இருந்தாலும் திருமஞ்சனம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணு. அது நம்ம குடும்பத்தை வளர்ச்சி உண்டாக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் நம்மளுக்கு மன நிறைவு ஏற்படுத்தும். அதனால வழிபாடு செஞ்சு வந்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். மெயினாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிதுன ராசி நண்பர்கள் அனைவரும் இந்த ஆண்டு வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தும், மகிழ்ச்சியே பொங்கும், நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும்.